நீ என்ன காதலிக்கணும் அரோரா கிட்ட ஐஸ் வைக்கிறாரு பிரவீன் காந்தி. என்னன்றத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கக்கூடிய பிக் பாஸ் சீசன் 9 செம்மையா போயிட்டு இருக்கு. இந்த படத்துல சண்டை, பாசம், தியாகம்னு பல்வேறு உணர்வுகள் இருந்தாலுமே, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மாஸ் இயக்குனர்னு தன்னைத்தானே சொல்லிக்கிறாருனாலுமே பிரவீன் காந்தி அவர்கள் பெரிய இயக்குனர். ஜோதியில இருந்து ஆரம்பிச்சு நிறைய படங்கள் கொடுத்திருக்காரு. ரக்ஷகன்ல இருந்து அவருடைய படங்கள் எல்லாமே கிளாஸ்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இவ்ளோ நல்ல படங்கள் குடுத்திருக்க ஒரு இயக்குனர், துள்ளல்ன்ற படம்னால மண்ண வாரிட்டு தலையிலேயே போட்டுக்கிட்ட மாதிரி அவர் வாழ்க்கை மாறிடுச்சு. ஏன்னா, அதுல அவர் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. கதை அம்சம் சரியில்ல. ஸோ படம் சுத்தமா ஓடவே இல்ல. ஓடலன்றத ரியலைஸ் பண்ணிட்டாரு. எல்லாமே நல்லா தானே போயிட்டுருக்கு. திருப்பி என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள வந்திருந்தாரு. ஹோஸ்ட்டையே பேச விடல ஃபர்ஸ்ட் இனாகுரேஷன் அப்ப. அதுக்கப்புறம் உள்ள வந்த எல்லார்கிட்டயுமே இவரா தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இவர் பேசுறது டிஃப்ரெண்ட்டா இருக்கு. ஒரு பக்கம் கேட்க தேவையானதாவும் இருக்கு. இன்னொரு பக்கம் ஆட்டிட்யூட் நிறைந்ததாவும் இருக்கு. ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு மாதிரி. இவரோட உலகத்துல இவர் பெரிய ஆளா இருப்பாரு. அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பெருசா வேலிடான பாயிண்ட் அவர் பேசினாரான்னு கேட்டா அப்படியெல்லாம் கிடையாது. அவர் சொல்ற விஷயத்த ரொம்ப அழுத்தம் திருத்தமா, ஆழமா சொல்றேன்னு நெறைய முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காரு. இவருடைய திரைப்பட பயணத்துல நெறைய வெற்றி தோல்விகள் மாறி மாறி இருந்திருக்கு. நெறைய சர்ச்சைகள் வந்திருக்கு. நெறைய இஷ்யூஸ்ல பேசி சர்ச்சைகள மாட்டியிருக்காரு. கத்தியிருக்காரு. நெறைய பிரச்சனைகள கொண்டு வந்திருக்காரு. இவ்ளோ விஷயம் போயிட்டு இருக்கும்போது, இவர கலாய் வட்டாரத்திலயுமே பெரிய பிரபலம் தான் சொல்றாங்க. அதே பாணியில பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தொடர்ந்து அரங்கேறிட்டு வரக்கூடிய நெறைய பிரச்சனைகளுக்கு இவரும் ஒரு காரணம். ஏன்னா, இவருக்கு பாருவ சுத்தமா பிடிக்கல. பாரு பேசுறது இவருக்கு பிடிக்கல. இடையில அந்த பொண்ணு பேச ட்ரை பண்ணும்போது, இவர் இடையில இன்ட்ரோகேட் ஆயிட்டே இருக்காரு. மாத்தி மாத்தி போட்டு அடிச்சு நகர்த்திக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. எதுவுமே சரியில்லன்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது போட்டியாளர்களுக்கு இடையில சண்டை நடக்கிறப்பலாம் வந்துட்டு, இவரு நடுவுல வந்துட்டு அன்பு, பாசம் என்னென்னமோ பேசுவாருன்னு பார்த்தா அப்படிலாம் இல்ல. இவர் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டா நகண்டுக்கிறாரு. ஆனாலுமே ஹவுஸ்மேட்ஸ வந்து டார்கெட் செய்றது, கன்டென்ட் குடுக்குறது இதுலலாம் கொஞ்சம் கூட சளைக்காதவரா இருக்காரு. ஏன்னா நெறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் திவாகருக்கும் இவருக்கும் செட் ஆகல ஸ்டார்ட்டிங்ல. திவாகர் இவருடைய பேர தப்பா சொல்ல, இவரு போயிட்டு எவிக்ஷன் ரூம்ல பார்த்தீங்கன்னா, அவரோட பேர தப்பா சொல்ல ஒரே கூத்தா விளையாண்டுட்டு இருக்காங்க. சரி எல்லாமே நல்லா தானே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் ஜாலியா கார்டன் ஏரியா பக்கத்துல உட்கார்ந்திருக்கும்போது, அரோரா, துஷார்லாம் இருக்காங்க. அரோரா கிட்ட இந்த சீசன் டிஃபரெண்ட்டா மாறணும்னா, நீ என்னைய லவ் பண்ணணும். நீயும் நானும் லவ் பண்ணி ட்ராக் கொண்டு வந்தோம்னா, எல்லாமே வித்தியாசமா மாறும்னு சொல்ல, அந்த பொண்ணு ஏதோ விளையாட்டுக்கு சொல்லியிருப்பாரு போல பெரிய மனுஷன் அப்படின்ட்டு சிரிச்சுட்டு கடந்துருச்சு. பட் இவர் சொன்ன விஷயம் அப்படின்றது வெளியில கிழட்டு பயலே, உன் வயசு என்ன அவ சைஸ் என்னன்ற காமெடி மீம் மெட்டீரியலா மொத்தத்துக்கு மாறிடுச்சு. என்னதான் ஆகுது செலிபிரிட்டீஸ்க்கு? இல்லன்னா இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு என்னதான் ஆகுது? நம்ம இவங்க என்ன பேசினாலும் பார்க்கலாமா? ஏன்னா பிக் பாஸ் அப்படின்னும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் ஒரு வாரத்துல ஒரு ஜாலியா இருக்கும். ஏதோ புகுந்த வீட்ல இருந்து பொறந்த வீட்டுக்கு வந்த பொண்ணு மாரி சந்தோஷமா ட்ரீட் பண்ணுவாங்க. நெறைய ஃபன் இருக்கும். காமெடி எலிமெண்ட் இருக்கும். ஆனா அது எதையுமே பார்த்த மாதிரி தெரியல. ஆரம்பிச்சதுல இருந்து அடிச்சு கடிச்சிட்டு கிடக்குறாங்க. ஸோ இவங்கள பார்க்கும்போது இப்ப நெறைய பேர் சேனலையே மாத்திட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் சொல்லப்படுது. உங்களுடைய கருத்து என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.